عليكم ورحمة الله تعالى وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. இன்றைய பாடம் தஜ்வீத், குர்ஆனின் சட்டங்கள். வல்ல இறைவன் தன் வான்மறையில் வரத்திலில் குர்ஆன தர்த்தீலா, குர்ஆனை தெளிவாகவும் நிறுத்தியும் ஓதுங்கள் என்று கூறுகிறான். மேலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகையில், இன்னல்லாஹ யுஹிப்பு ஐ யுக்ரவுல் குர்ஆன கமா உன்சில, குர்ஆன் எப்படி இறக்கப்பட்டதோ அப்படியே ஓதுவதைத்தான் அல்லாஹு விரும்புகிறான் என்றார்கள். இன்னும் கூறுகையில், இக்ரவுல் குர்ஆன பிலுஹூனில் அரபி வாஸ்வாத்திஹா, மேலும் திருமறையை அரபு போங்கிலும் அரபு தொனியிலும் ஓதுங்கள் என்றும் சொன்னார்கள். மேலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறும்போது, எவர் ஒருவர் தஜ்வீதுடன் குர்ஆனை கற்றுக்கொண்டு அதன்படி ஓதுகிறாரோ அவர் கஸ்தூரி நிறைந்த பைக்கு ஒப்பாவர். கஸ்தூரி நிறைந்த பை என்று கூறும்போது, கஸ்தூரி இந்த உலகத்திலுள்ள வாசனை திரவியங்களிலே மிக உயர்ந்தது, தங்கத்தை விட விலை மதிப்பு அதிகமானது, விலை மதிப்பற்றது என்று கூட சொல்லலாம். அந்த அளவிற்கு உயர்ந்த ஒரு வாசனை பொருள் கஸ்தூரி. அந்த கஸ்தூரி ஒரு மானிடம் இருந்து நமக்கு கிடைக்கிறது. அது ஒரு சிவப்பு நிறத்திலும் பழுப்பு நிறத்திலும் கலந்த ஒரு அரிசியை போன்ற வடிவத்தில் இருக்கும். அது ஒரு பாட்டிலில் அடைத்து வைத்து நம் வீட்டில் வைத்தோமே ஆனால் நம் வீடு முழுவதும் எந்நேரமும் அந்த கஸ்தூரி நம்மிடத்தில் இருக்கும் வரை அதனுடைய மனம் கமழ்ந்து கொண்டே இருக்கும். அந்த அளவிற்கு சிறப்பு மிக்க ஒரு கஸ்தூரிக்கு ஒப்பானவர் என்று கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அதன் நறுமணத்தில் வீடு முழுவதும் வாசம் கமழ்கிறது என்று சொன்னார்கள். குர்ஆனை தஜ்வீதோடு ஓதும்போது அதை கேட்பதற்கு மிகவும் இனிமையாகவும் அழகாகவும் தெளிவாகவும் இருக்கும். உதாரணமாக சொல்வோமேயானால், உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் குர்ஆன் ஓத ஆரம்பித்தால் அபூஜஹல் தன்னுடைய 2 காதுகளையும் கை விரல்களை கொண்டு அடைத்துக் கொள்வானாம். ஏன் தெரியுமா? எங்கு தன் அந்த குர்ஆனுடைய சத்தத்தை ஓதுவதை கேட்டு தான் இஸ்லாம் ஆகிவிடுவோமோ என்ற பயத்தில் தன்னுடைய 2 காதுகளையும் கை விரல்களால் அடைத்துக் கொள்வானாம். அந்த அளவிற்கு அவர்களுடைய ஓதல் இனிமையாகவும் அழகாகவும் இருக்குமாம். இன்னும் எத்தனையோ சஹாபிகளை சொல்லலாம். அவர்களும் குர்ஆன் ஓதுதலை மட்டுமே கேட்டு இஸ்லாமானவர்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை எடுத்துக் கொள்வோமேயானால், அவர்களே சூரா த்வாஹாவை தன்னுடைய தங்கை ஓதுவதை கேட்டுதான் அவர்கள் இஸ்லாத்திற்கு வந்தார்களாம். சுபஹானல்லாஹ். அப்பேற்பட்ட திருக்குர்ஆனை நாம் தஜ்வீதுடன் ஓதுவது ஃபர்ல் ஐன், கட்டாயமான ஃபர்லாகும். அந்த தஜ்வீதை படிப்பது ஃபர்ல் கிஃபாயாவாகும். இப்பொழுது நம் பாடத்திற்குள் போகலாம். அத்தர்சுல் அவ்வல், முதலாவது பாடம். நீங்க மறக்காம இந்த பாடத்தை கண்டிப்பா நான் சொன்ன மாதிரி நோட்ஸ் எடுத்து வைங்க. அதுதான் நல்லது. இல்லாட்டி மறக்கறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஒரு முறை கேட்பதை விட அதை கேட்டதை எழுதுவது மனசுல நல்லா பதிஞ்சிரும். அதனால கண்டிப்பா நோட்ஸ் எடுத்துக்குங்க. அத்தஜ்வீத், ஒவ்வொரு எழுத்துக்களையும் அதன் பிறப்பிடங்களை, அதாவது மஹ்ரஜ், சரியான முறையில் கவனித்து மொழிவதற்கு தஜ்வீத் எனப்படும். ஒவ்வொரு வார்த்தைகளும் அது எந்த இடத்திலிருந்து வருதோ அந்த இடத்தை சரியா கவனிச்சு மொழிவதற்கு பேர்தான் தஜ்வீத். இந்த தஜ்வீதுக்கு மாற்றமாக ஓதுவது லிஹன் எனப்படும். லிஹன் அப்படின்னா தவறு, பிழை. இந்த தவறு பிழையை 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்னு லிஹனுல் ஜலி, வெளிரங்கமான தவறு. இன்னொன்னு லிஹனுல் ஹஃபி, மறைமுகமான தவறு. லிஹனுல் ஜலி, ஒரு எழுத்துக்கு பகரமாக மற்றொரு எழுத்தை மொழிவது. உதாரணமாக அல்ஹம்து, ஹா, இந்த இடத்தில் அல்ஹம்து, அந்த ஹாவிற்கு பதிலாக இந்த ஹாவை உச்சரித்து மொழிவது. இரண்டாவதாக எழுத்துக்களை கூட்டுதல் அல்லது குறைத்தல். மாலிகி, மாலிகி யௌமித்தீன் என்பதற்கு பதிலாக மாலிகி யௌமித்தீன், இந்த இடத்தில் ஒரு யா கூடுதலாக விடுகிறது காஃபிற்கு பக்கத்தாடி. அடுத்து மூன்றாவதாக ஹரக்கத் வர வேண்டிய எழுத்துக்கு பதிலாக சுக்குன் வைத்து ஓதுவது. உதாரணமாக சுஹுஃபன், இந்த இடத்துல ஹாக்கு பேஸ்டா வருது, ஆனா அதுக்கு பதிலாக சுஹ்ஃபன் என்று மொழிவது. அடுத்து அல்லிஹனுல் ஹஃபி, மறைமுகமாக தவறு. மறைமுகமான தவறு என்றால் மெல்லினமாக உச்சரிக்க வேண்டிய இடத்தில் வல்லினமாக உச்சரிப்பது அல்லது வல்லினத்தை மெல்லினமாக மொழிதல். உதாரணமாக அல்ஹம்துலில்லா, இந்த அல்ஹம்துலில்லாவில் இந்த லில்லா, இதற்கு ஒரு சட்டம் இருக்கிறது தஜ்வீதில். அதில் ஜபரு வைத்திருந்தால்
வல்லினமாகவும் ஜேர் வைத்திருந்தால் மெல்லினமாகவும் மொழிய வேண்டும். இன்னும் இதில் விரிவான விஷயங்கள் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் நம்ம இனி வரக்கூடிய பாடத்தில் பார்க்கலாம். இந்த இடத்துல அல்ஹம்துலில்லா இப்படி மொழிவதற்கு பதிலாக அல்ஹம்துலில்லா அந்த அல்லாஹ் அப்படிங்கிற வார்த்தையை வல்லினமாக மொழிவது அல்லது வல்லினத்தை மெல்லினமாக மொழிவது. லிஹனுல் ஹஃபியாக ஓதுவது மக்ரூ வெறுக்கத்தக்கதாக இருக்கும். நம்முடைய இஸ்லாத்தில் ஹராம், மக்ரூ, சுன்னத் போன்றவைகள் இருக்கிறது. முதலில் ஹராம் பார்ப்போமேயானால் கண்டிப்பாக செய்யவே கூடாத தவறு சுன்னத். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களை பின்தொடர்ந்த சஹாபாக்களும் எதனை செய்தார்களோ அதனை நாம் செய்வது சுன்னத். இந்த சுன்னத்தையும் இரு வகையாக பிடிக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் அது நாம் இனி வரக்கூடிய பாடங்களில் பார்க்கலாம். அடுத்து மக்ரூ. மக்ரூ என்றால் ஹராமிற்கு கொஞ்சம் முன்பாக, அதாவது வேறு வழி இல்லை, இப்போ ஓத தெரியாதவங்க ஓதுறாங்க, இப்போ அவங்க செய்யறாங்க, அதை பத்தியே தெரியாது, இப்படி ஓதுறது மக்ரூஹு, இது தப்புனே தெரியாம ஓதுறாங்க, அப்ப அந்த மக்ரூஹு ஓகே. ஆனா தெரிந்தும் அதை செய்தால் அந்த மக்ரூம் ஹராமுக்கு சமமாகி விடுகிறது. ஏதோ ஒரு முறை ஓதலாம், இருமுறை ஓதலாம், தெரிந்தும் அந்த தவறை திரும்ப திரும்ப செய்யவே கூடாது. அதுதான் மக்ரூ. தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இன்ஷா அல்லாஹ் சந்தேகம் ஏதாச்சும் ஏற்பட்டா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. எங்க கிளாஸை நீங்க தொடர்ந்து பார்க்கணுமா, இது வரைக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தாடி இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் எல்லா கிளாஸையும் நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும். வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் குர்ஆனை அதிகம் ஓதக்கூடியவர்களில் நின்றும் ஆக்குவானாக. அதனுடைய முழு பலன்களையும் நமக்கு தருவானாக. ஆமீன். வஸ்ஸலாமு அலைக்கும்.